நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 9வது மாதத்தின் ஒரு புதிய நாள் காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். இந்த நாளை தந்த தேவாதி தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் தந்த நாள், எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள். தேவ பிள்ளைகளே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். நேரம் பிந்தி கூட யூடியூப் வழியாக இதை கவனிக்கிற அன்பு நெஞ்சங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிற ஈவு எல்லாம் அவரிடம் இருந்தே, அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கினவைகள். அவராகவே இருக்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் உண்டாக்கின நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய நாளும் கர்த்தர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேலான ஈவு. இந்த ஈவுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கும் காலையை பார்க்க வச்சிருக்கீங்களே, ஆண்டவரே நேற்றுக்கு நைட்டு என்னோடு படுத்த அநேகர் இந்த ஜீவனை காலையில் எழும்பி விடல, நான் இன்னைக்கு காலையில எழும்பி சுவாசத்தை உட எனக்கு கிருபை தந்திருக்கீங்களே, எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்களே, குடும்பத்தை பார்க்க கிருபை தந்திருக்கிறீங்களே, எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா. நானா இல்லப்பா, நீங்க கூட இருக்கிறதுனால அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒருத்தங்க சொல்றாங்க, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இப்படியா சொல்லுது. 2 செடியை நட்டாங்களாம். ஒரு செடிக்கு பக்கத்துல எப்பவும் போய் ஒரே அந்த கல் அதெல்லாம் போட்டு குலுக்கி அது சத்தம் உண்டாக்கிட்டே இருந்தாங்களாம். சரியான அது வளர்றதுக்கு சரியான சூழ்நிலைமைகள் இல்லாதபடி, சரியான காரியங்கள் இல்லாதபடி, சரியா சன்லைட் கிடைக்காம, தண்ணி சரியா ஊத்தாம, அது போல அது பக்கத்துல எப்போ இறைச்சலும் சத்தமும் அப்படி கேட்டுட்டு இருந்துதான். இன்னொன்னு ரம்யமான முறையில வளர்ந்துட்டு இருந்துதான். தண்ணியை ஊத்தி உரத்தை போட்டு அதுக்கு வேண்டிய நிழலை கொடுத்து வளர்த்திட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த இடையூறுகள் மத்தியில வளர்ந்த அந்த செடி குறிப்பிட்ட காலத்திலே பட்டு போயிட்டு தான். ஆனா அந்த ரம்யமான சூழ்நிலைமையில வளர்ந்த அந்த செடியோ வளர்ந்து ஓங்கி வளர்ந்துதான் கனி கொடுத்துதான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுது உங்களை சுத்தி ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலைமையா இருந்தாலும் அந்த நாளை விசுவாச கண்ணால பாருங்க. எல்லாம் நன்மையாய் நடக்கிறத, எல்லாம் சந்தோஷமாய் காணப்படுகிறத, எல்லா காரியங்கள் வாய்க்கிறத. இது நான் என்னால செய்ய முடியாதுதான். உலகத்தானே போல இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு மடிவோம் என்கிறது அல்ல விசுவாச ஜீவிதம். நம்ம கூட ஒரு தேவன் இருந்து நடத்துகிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் வலது பக்கத்துல நிற்கிறீர், என் கையை பிடிச்சிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாசம். நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட இருந்து நடத்த ஒரு வல்ல தேவன் இருக்கிறார். அதனால தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். உலகத்தான் இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கு தீய நாளா அப்படி பார்க்கிற வேளையில உங்களுக்கும் எனக்கும் விடுகிற ஒவ்வொரு நாளும், கர்த்தர் காண வைக்கிற ஒவ்வொரு நாளும் நன்மையான நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை இந்த இவ்வளவு சாக்கியத்தை தந்து, பாக்கியத்தை தந்து, இவ்வளவு நாட்கள் ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஒவ்வொரு நாளையும் காண வைத்து, தாண்ட முடியாது என்று நாம் விலகின அநேக பகுதிகள், மலைப்போடை திகைப்போடை பார்த்து வந்த பகுதிகளை தாண்ட பண்ணி கடக்க பண்ணி நம்மளை நடத்தி வருகிற உன்னத தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்கள் கண்மலை, நீர் எங்கள் கோட்டை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அரணாயிருப்பதுனால நாங்க இருந்த நாளை பார்த்தோம். ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்கு கோட்டையா இருந்தீர் ஆண்டவரே. அதனால தீங்கு ஒண்ணு எங்களை அணுகாதபடி ஏசப்பா ஸ்தோத்திர இந்த நாளை காண வச்சிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின உம்மிடம் இருந்துதான் எங்களுக்கு சகாயம்
உண்டு ஆண்டவரே. அந்த சகாயத்தை ஒவ்வொரு நாளும் நீர் கட்டளையிட்டபடினால இத்தனை நாட்களை தாண்டி இந்த நாளை வந்து பார்க்க வச்சிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவர். நீர் எங்க வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தினீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்க எல்கைகள் எல்லாம் ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால ஆண்டவரே நீர் எங்களையும் எங்க எல்கைகளையும் போஷிக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. கண்மலையின் தேனினால் திருப்திப்படுத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறப்பா. உம்மை ஆராதிக்கிறவன், உம்மை தொழுது கொள்கிறவன் கிரேக்கர் என்றோ யூதன் என்றோ இல்லை. உம்மை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனர். காலையிலே உம்மை தொழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாளுடைய எல்லா காரியத்திலையும் உங்க ஐஸ்வர்யம், உங்க மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டு எங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க போகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் தான் சமாதானத்தை உண்டு பண்ணின சமாதான காரணர், நியாய பிரமாணிக்கர். இயேசுவே நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமாதானம் நதியை போல எங்க வீடுகளுக்குள்ளால புரண்டு ஓட எங்க உள்ளங்களை ஏசப்பா உம்முடைய தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆளுக எதை எதை குறித்து கலங்கிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாவற்றிலையும் இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சமாதானம் வெளிப்பட அந்த சமாதானத்தை இன்னைக்கு பார்க்கணும். தேவ பிள்ளைகள் எதை எதை இந்த காலை வேளையில விசுவாச கண்ணால ஸ்தோத்திரிக்கிறப்பா நம்பிக்கையோட பார்க்கிறாங்களோ ஸ்தோத்திரப்பா, அந்த சுகத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள, அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாய் ரட்சிப்பென்கிற மேலான கிருபையை இந்த வீடுகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க, இந்த நாளை ஒரு ஜெயத்தின் நாளாய் வெற்றியின் நாளாய் கர்த்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. உங்களுக்கு ஒருவேளை தனிமையா இருந்து பார்த்து துதித்து கொண்டிருக்கிறீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்கு தாங்களே சொல்லுங்க. இல்லை கூட யார் இருக்காங்களா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள், வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக சூழ்நிலைமை எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு. விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோட கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்தி ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. நிறைய நாளாய் முயன்று முயன்று எடுத்த பிரயாசத்துல ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. அந்த வியாதி படுக்கையில ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் கரத்துல அப்படியே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த குறைவுல ஸ்தோத்திர வெற்றி ஆண்டவரே, அந்த வாழ்க்கையின் பாதையில வெற்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் காரியங்கள்ல ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் அப்படி ஒப்பு கொடுத்து, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வார்த்தையோட எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளை நாங்க எப்படி கழிக்கணும், ஒவ்வொரு நாளையும் தொடங்குறோம், ஒவ்வொரு நாளும் முடிக்கிறோம், எப்படி நாங்க ஜெயமாய் வாழணும் ஆண்டவரே எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரித்து ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரோடு பிரத்யேகமாய் கர்த்தருடைய தொடுதல் வெளிப்பட, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வெளிப்பட ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள் ஸ்தோத்திரம் ஒரு ஜெயத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு ஜெயத்தின் நாள். அவர் ஒருத்தர் ஜெயித்து நமக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஜெய கிறிஸ்து அவருக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவர் தருகிற ஒவ்வொரு நாளும், அவர் நம்மை தாண்ட வைக்கிற, நம்மளை பார்க்க வைக்கிற, நம்மளை நடக்க வைக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெயமான காரியங்கள் தான், ஜெயம்தான். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் சங்கீதம் 118:24 நமக்கு அநேகருக்கு தெரிந்த வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமா தாண்டி போறோம். நம்ம சூழ்நிலைமை இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களிகூர்ந்து மகிழ கடவோமா. ஆனா சூழ்நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்குது? நம்ம ஜெயத்தை சொல்றோம், இதுல நாங்க வெற்றியை தான் எடுக்க போறோம்னு சொல்றோம், இந்த நாள் எங்களுக்கு ஜெயமான நாளுங்கிறத அறிக்கை பண்ணுகிறோம், எல்லாம் சரிதாங்க. ஆனா கடந்து போகிற சூழ்நிலைமை எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் என்னென்ன சூழ்நிலைமைகள்ல நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை வியாதி படுக்கையா, பலவீனமா, இன்னும் வீடுகளுக்குள்ளால சமாதான குறைவா, பிள்ளைகள் நிமித்தம் சஞ்சலமா, தொடர்ந்து வருகிற வறுமையா, குறைவுகளா, கடனா, ஸ்தோத்திரம். ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கிடுங்க, நீங்க இந்த சூழ்நிலைமையில நடக்கிறீங்களே, நீங்க மட்டும் தனியா இல்லை. ஆண்டவரோட 33.5 வருஷம் கூடவே இருந்தாங்க சீசர்கள். பிறவி குருடன் சொஸ்தமானதை பார்த்தாங்க. பெதஸ்தா குளத்தங்கரையில யாரும் எழுப்பி விட முடியாது, அவனாலையும் போக முடியாது, அப்படி கடந்தவன் எழும்பினதை பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். என்னென்னலாம் பாடையை தொட்டாரு, மரித்தவனை எழுப்பி தாயிட்ட கொடுத்ததை பார்த்தாங்க. அந்த சிறு பிள்ளையை எழுப்பி விட்டதை பார்த்தாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்குனதை பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் செய்துட்டு ஆண்டவர் போறார். ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு. ஆண்டவர் கொடுத்த கடைசி வாக்கு தத்தம் சீசர்களுக்கு கொடுத்தத இந்த நாளையில ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். எதேதோ சூழ்நிலைமையில போயிட்டு இருக்கிறோம். காலையில கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று ஸ்தோத்திரம். இது ஒரு ஜெயத்தின் நாள் என்று நான் அறிக்கை பண்ண எனக்கு நல்லா இருக்குது. ஆனா என் சூழ்நிலைமை
வேற விதமா இருக்குது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இந்த நாளையில ஸ்தோத்திரம், நீங்க கடந்து போகிற சூழ்நிலை மேல நீங்க தனியா ஃபேஸ் பண்ணல, உங்க காரியத்தை நீங்க தனியா கடக்கல, நீங்க தனியா சுமக்கல. இதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிடுங்க. உங்க கூட சுமக்க, உங்களுக்காக நிக்க ஸ்தோத்திரம். ஒருவேளை சொந்த குடும்பங்களே விலக்கி வச்ச நீங்களா இருக்கலாம், சொந்த கணவனே துரத்தி வச்சிருக்கலாம், தூரப்படுத்தி இருக்கலாம், சொந்த பிள்ளைகளே உங்களை துரத்தி விட்டு இருக்கலாம், வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஏன் தாய் தகப்பன்மார்களே மறந்த நிலைமையில இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு நம்ம போகிற பாதையாகட்டும், நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைமைகள் ஆகட்டும், தனியா இல்லை. ஆண்டவர் மத்தேயு 28:20 கடைசி லைன் இப்படியாக, அந்த மத்தேயு அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த 24வது வருஷம் மட்டும் உன் கூட இருக்கிறேன் அல்ல, 25வது வருஷத்துல இருப்பேன். அநேகர் மனுஷர்கள் அப்படிதான் வாக்குறுதிகள் தருவாங்க, இந்த காரியத்துல அவங்க கூட நின்று சாதிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு நீங்க என்ன நம்பலாம், 100% நம்பலான்னு சொல்லியிருப்பாங்க. சூழ்நிலைமை வரும்பொழுது ஆளையே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு கான்டாக்ட் நம்பர் கூட இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருத்தர் வாக்குறுதி தருகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகம் முடிகிற கடைசி நாள் வரை நான் உன் கூட இருப்பேன் என்று. அதே போல யோவான் 14:16 ஆண்டவர் சொல்வார், என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்தை விட்டு போனேன், வாரது வர நான் உன் கூட தான் இருக்கிறேன் வாக்குறுதி தந்திருக்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை நிறைய காரியங்கள்ல தேற்ற, இன்னும் உன்னுடைய சில சூழ்நிலைமைகளில் 3வது நபராய் உன் கூட நிற்கிறத பார்க்க தேற்றரவாளனாகிய, கிரேக்க பாசையில் பேராக்ளிட்டஸ் என்று எழுதப்பட்டு இருக்கிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு 3வது மனுஷனா உன் கூட, ஒரு பலத்துக்கு உன் கூட நிற்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், பரிசுத்த ஆவியானவரை கூட தந்திருக்கிறேன். இன்னும் யோவான் 14:23 எழுதப்பட்டு இருக்கிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரியேக தேவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு கடந்து போகிற எல்லா சூழ்நிலைமையில இன்னைக்கு உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு தேவன் கூட இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என் முன்னால போங்க. சோதரம், ஆரம்பத்திலே சொன்னது போல நம்ம பார்க்கறது பேசுகிறது எல்லாமே எதிர்மறையா இருந்தாலும் அதை விசுவாசித்து அது நடக்கும்னு அறிக்கையிடுங்க. அதுல நான் ஜெயிப்பேன்னு அறிக்கையிடுங்க. இதை நான் தாண்டுவேன் அறிக்கையிடுங்க. நான் தனியா இல்லை, என் பக்கத்துல ஸ்தோத்திரம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன்னு சொன்னவர் என் கூட இருக்கிறீர். என் கூட இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள பிதாவும் இயேசுவும் வாசம் பண்றீங்க. நான் ஒரு தெய்வீக பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இது ஒரு சபை அனுபவத்திலேயோ, ஒரு 3-4 பேர் கூடி ஜெபிக்கிற அனுபவத்திலேயோ இந்த பரிசுத்த அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை தனிமையாய் விடப்பட்ட நிலைமையில, இன்னும் ஸ்தோத்திரம் அநேக நெருக்கப்பட்ட நிலைமைகள்ல இந்த பிரசன்னத்தை, இந்த பலத்தை உங்களால அனுபவிக்க முடியாத நீங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னையிலிருந்து ஆண்டவரே, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். ஸ்தோத்திரம் அப்பா, நான் நிறைய காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும்ப்பா, நான் சொல்றதும் நான் பேசுறதும் நான் விசுவாசிக்கிறதும் ஒரு நாள் நான் பெற்றுக்கொள்ள போறேன், அதை சுதந்திரிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாச கண்கள், இதுதான் விசுவாச வார்த்தைங்கிறது எனக்கு தெரியும். நான் பெற்றுக்கொள்ள போறேன், நான் அதை அடைய போகிறேன், அதுல என்ன ஜெயிக்க போகிறேன். அதுல நான் இதுவரை என்ன பார்த்த அத்தனை கண்களுக்கு முன்பாக என்ன நீங்க வித்தியாசப்படுத்தி மேன்மைப்படுத்தி காண்பிக்க போறீங்க. இதுக்கு எனக்கு நான் தனியாளா இல்ல, என் கூட நீங்க இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. சோதரம், எனக்குள்ளே இருக்கும்படி பிதாவானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள ஒரு தெய்வீக பலன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் எனக்காக வைக்கப்பட்டதை, ஸ்தோத்திரம், என்னுடைய நல்ல முடிவை நான் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய நல்ல ஸ்தோத்திரம் கர்த்தர் உண்டு பண்ணின அந்த ஈவுகளை நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தின நன்மைகளை நான் சுதந்திரிப்பேன் என்று இந்த நாளிலே அறிக்கை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23:18 பற்றி நமக்கு தெரியும். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
நீங்க இத்தனை ஒரு திரியேக தேவன், வானாதிவானங்களும் கொள்ளாத திருத்துவ தேவர்கள், மூவரும் ஒருவராய் இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், நமக்குள்ள நம்மள கூட இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பயத்தோட பக்தியோட, ஸ்தோத்திரம், உங்களை சுத்தி அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைமைகள் இருக்கலாம், அநேக மனுஷ வார்த்தைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து, ஸ்தோத்திரம், நாள்தோறும் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தோட, கர்த்தரை பற்றும் விசுவாசத்தோட, ஸ்தோத்திரம், கர்த்தரை பற்றும் பயத்தோட, அவரை தொழுது கொள்கிறவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவர், ஸ்தோத்திரம், பட்சிக்கிற அக்கினி, ஸ்தோத்திரம். அவர் தான் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நம்முடைய தேற்றரவாளனா இருக்கிறார், நம் கூட இருக்கிற பராக்கிரமசாலியா இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல ஜெயிக்க சாதாரண மனுஷ பலன் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த தேவ பலன் என்னை இந்த வேளையிலே ஆள்கொள்ளட்டும். இந்த காலை வேளையில இந்த தெய்வ பலத்தால நிரப்பப்பட நாமே ஒப்பு கொடுப்போம். இப்படி ஆண்டவரோடு இருக்கிறேன், இவ்வளவு பெரிய தேவனோடு இருக்கிறேன், இன்னும் எனக்குள்ள பரிசுத்தம், இன்னும் என் வாயின் வார்த்தைகள், என் கண்ணின் பார்வைகள், என் ஐம்புலன்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளால அடங்கி இருக்க, என் சிந்தை கர்த்தருக்குள்ளால அந்த கீழ்பட்டு இருக்க, ஸ்தோத்திரம், நான் நாள்தோறும் பாவிகள் மேல பொறாமை கொள்ளாத, உங்களை சுத்தி அநேக மனுஷர்கள், மனுஷ வார்த்தைகள், மனுஷ கண்கள், மனுஷ யோசனைகள் அநேக இருக்கலாம், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவரை பற்றும் பயத்தோட இருங்க. அது அப்படி இருக்கிற நமக்கு தான் அந்த நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நம்ம இப்போ ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, நிச்சயமாக எனக்கு ஒரு முடிவு வச்சிருக்கீங்கப்பா, அந்த முடிவை சுதந்திரிக்கணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தோட, ஸ்தோத்திரப்பா, நான் எவ்வளோ ஒரு நிமிஷம் வலது கையை இருதயத்தில் வச்சு இடது கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எவ்வளோ பாக்கியம் உள்ளவள் ஆண்டவரே, ஏசப்பா, இவ்வளோ பெரிய தேவன் நீர், என் கூட உலகத்தின் முடிவு பரியந்த இருக்கிறீங்க, என் கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர், எனக்கு உள்ள தங்கும்படி பிதாவானவர் இயேசுவே, அப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, இன்னும் என்ன ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்கப்பா, நீங்க வாசம் பண்ண உலாவ ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய நானும் இடம் கொடுக்கணும், நாங்க இடம் கொடுக்கணும் அப்பா, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, இந்த மனுஷீக வேண்டாம், இந்த மாமிசம் வேண்டாம், இந்த சுயம் வேண்டாம், இந்த மனுஷ எண்ணம் வேண்டாம், தெய்வீக பலன் எங்களுக்குள்ள இறங்கட்டும், தெய்வீக ஆளுக உண்டாகட்டும், தேவ சிந்த நிரப்பட்டும், தெய்வீக வார்த்தைகள் எங்கள வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, அப்ப எங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவரே நாங்க எதிர்பார்க்கிற அந்த நிச்சயமான முடிவு உண்டு, எங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல தகப்பனே, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகள் கூட கேட்டிருக்கலாம் ஆண்டவரே, வயோதிகர்கள் கேட்டிருக்கலாம் அப்பா. ஒவ்வொருவரும் ஒரு முடிவை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளை துவங்குகிறதே தேவரீர் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க சோத்திரிக்கிறப்பா. உலக முடிவு பரியந்தம் கூட இருக்கிறவர், எப்பொழுதும் கூட இருக்கிறவர், உள்ளே தங்குகிறவர், நீர் ஆளுகை செய்து ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, மனுஷர்கள் ஆண்டவரே சில மீறுகிற பகுதிகள், தவறுகிற பகுதிகள் உண்டு, உணர்த்தி வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நடத்தி, ரிமா லவலபோ சந்தனா லெகதனா லேதனா இத்தனா ரபதரபௌதரி ஆந்தரது, இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்காக உண்டு பண்ணின அந்த நிச்சய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த நாள் ஏசப்பா நீர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிறவங்க வல்லமை ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு வீட்டை இயேசுவின் நாமத்தினால நிரப்பும்படியாய், இயேசுவின் நாமத்தில் உருவாக்கும்படியாய், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா கட்டுகள் நுகங்கள் முறியும்படியாய், உங்க வல்லமை வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஆண்டவரே நிச்சயமாக முடிவுண்டு. எங்க நம்பிக்கை வீண் போகாது. நம்பி இருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையும் ஒருவருக்கே தந்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்புறீங்களா?
கண்டிப்பா நம்புங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த நாளையில திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு நெஞ்சங்களுக்காக, பிரியமானவர்களுக்காக, குட்டி பாப்பாக்களுக்காக, பெரியவங்களுக்காக, வயோதிகர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை, புதிய வயதை காண வைத்திருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்வாராக. புதிய வருஷத்தை ஆண்டவரே ஒன்றை மட்டும் ஒப்பு கொடுங்க. நாள்தோறும் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, இரக்கமுள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. புதிய ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வருஷம் நன்மையினால் நிரப்பப்பட நிச்சயமான ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த வருஷத்துல வாய்க்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. புதிய புதிய காரியங்கள், புதிய திருப்பங்கள் அப்பா உண்டு பண்ண கர்த்தர் கரத்துல தார. முழு குடும்பங்களை கர்த்தர் வேலியடையும். பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒருத்தர் நிமித்தம் இந்த வீட்டுக்குள்ளால என்னென்ன ஆசீர்வாதம் வரணுமோ எல்லாம் வரட்டுப்பா. இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. வருஷம் முழுவதும் நன்மை நாள் நிரப்புங்க. அப்படி ஸ்தோத்திரப்பா. புதிய திருமண நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே நல்ல குடும்பத்தை இணைத்து இத்தனை வருடம் கொண்டு வந்து ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. காற்றிலையும் புயலிலையும் இல்லாமையிலும் இயலாமையிலும் நடத்தியிருப்பீங்க அநேகரை. ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நாள் தாண்டி வர பண்ணீங்க ஆண்டவரை. எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கும்பா. இந்த வருஷத்துல அதுவைகளை கர்த்தர் காண பண்ணி, மகிழ பண்ணி, ஸ்தோத்திரிக்கிறப்பா, சுதந்திரிக்க பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சுகித்திருக்க பண்ணுங்கப்பா. ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுங்கப்பா. ரட்சிப்பில்லாத குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. இந்த வருஷம் ஏசப்பா சோதரி எல்லாவித நன்மைகளால் நிரப்பப்பட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே இவ்வளவு நேரம் இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவிக்காக சோதரம். இந்த ஹெவன் டிவி மூலமாய் நேபாள் தேசத்துல தேவன் அறியாத ஒரு அந்நிய தேசத்துல கர்த்தருக்காக எடுக்கப்படும் பிரயாசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஹெவன் டிவி மூலமாய் சோதரம் அநேக ஆத்துமாக்கள் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளால வர இயேசுவின் நாமத்தில் இந்த ஹெவன் டிவியுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபத்தால பொருளால தாங்குகிறவர்களை கர்த்தர் ஏவி எழுப்ப இந்த ஹெவன் டிவியை பல விதத்தில் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஏசப்பா எல்லாத்தையும் தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்திர. நேபாள் ஊழியத்தை ஆண்டவரே, அன்பு சகோதரனுடைய சுகபல ஆரோக்கியத்தை, விட்டுட்டு போயிருக்கிற குடும்பத்தை ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியுடைய கட்டுமான பணியை ஆண்டவரே, ஏறெடுக்கிற சமுதாய பணிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய், தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், இதற்காக பொருளால ஜெபத்தால தாங்குகிறவர்கள் அநேகர் கர்த்தர் ஏவி எழுப்பும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. இந்த ஹெவன் டிவி பங்காளர் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லா குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவீராக. ஹெவன் டிவியில் இருக்கிற எல்லா ஊழியர்களை கர்த்தரப்பா எல்லா நிறைவினால் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இந்த நாள் மெய்யாலுமே நீர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. இதுல ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூறத்தக்கதான பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் மகிழ பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதாய்